கேட்டு பயன்பெறுங்க. கர்த்தர் அடியனையும் ஒரு சாட்சியா நிறுத்தினதுக்காக கர்த்தரை நான் முதல்ல ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் உங்களை மாதிரி தான் கடவுளை தேடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், கடவுளை தேடினதுக்கு அப்புறம் எப்படி இருந்தேன்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்லலாம்னு வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே சரியா படிக்க மாட்டேன். என் பேர் ஜபா. நான் சின்னதுல இருந்துன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்தா நான் வரிசையா கொஸ்டின் பேப்பர் ஃபில் பண்ணணும்னு சொல்லி சரியா தவறு சரி தவறு சரி தவறுன்னு சொல்லி எழுதி வச்சிருவேன். ஏதாச்சும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டா போதும்னு சொல்லி. சின்ன வயசுல இருந்தே எனக்கு படிப்பு வராது. இதுதான் உண்மை. அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆகிட்டே வந்துட்டு இருந்தேன். என்ன பார்த்து கேட்கறவங்க பரீட்சை முடிஞ்ச உடனே ஜபான் எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனு கேட்க மாட்டாங்க, எத்தனை சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனு கேட்பாங்க. நான் படிச்சது மெட்ரிகுலேஷன், YWCA மெட்ரிகுலேஷன் ஒரு ஸ்கூலு BHL இருக்கு. அதுல மொத்தம் 10 சப்ஜெக்ட் இருக்கு. அதுல எப்படி ஒரு 6, 7, 8ல ஃபெயில் ஆயிருவேன். 2ல மட்டும் தான் பாஸ் ஆவேன். இங்கிலீஷோ தமிழோ அதுல 2 ஏதாச்சும் ஒன்னு பாஸ் ஆகி விட்டுருவேன். இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 9வதுல பயங்கர மோசமா படிச்சுட்டு இருந்தனால 9வதுல இவன் 10வதுல போனானா இவன் ஃபெயில் ஆயிருவான். நம்ம ஸ்கூலுக்கு ரிசல்ட் வராது. அது எப்பொழுதும் 100% வர ஸ்கூல். எப்பொழுதுமே 100% ரிசல்ட் காமிப்பாங்க அந்த ஸ்கூல்ல 10th. இவன் 9வதுல பாஸ் பண்ணி விட்டா 10th போய் இவன் நம்ம பேரை கெடுத்துருவான்னு சொல்லி 9th என்ன ஒரு வருஷம் ஃபெயில் ஆக்கிட்டாங்க ஸ்கூல்ல. ஃபெயில் ஆக்கிட்டாங்க இல்ல, நான் ஃபெயில் ஆயிட்டேன். அவ்வளவு மோசமா படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த குவார்டர்லி, ஹாஃப்லி, ஆனுவல் இதெல்லாம் பேப்பர் கொடுக்கறப்ப ஃபெயில் ஆகிறவங்க எல்லாம் டீச்சர்ஸ் கூப்பிடுவாங்க. சோ பரீட்சை ரிசல்ட் வரப்ப எங்க தாயை கூப்பிட்டு போகாத இடமே இல்லை. எப்பொழுதும் நான் இது மார்க் ஷீட் வாங்கணும் இல்லைன்னா இந்த ரேங்க் கார்டு வாங்கணும்னா எங்க அம்மா எப்பொழுதும் நிக்கணும். நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபெயில் ஆயிட்டு இருப்பேன். இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஏன்னு தெரியல, இப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. நான் சரியா படிக்க மாட்டேன். மக்களையும் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. படிப்புலயும் முட்டை வாங்குவேன். ஸ்போர்ட்ஸ்லன்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பாப்பேன், ஆனா அதுல கலந்துக்க மாட்டேன். எனக்கு பிரைஸ் கிடைக்காது. வேற ஏதாச்சும் பேச்சு போட்டி இதுனா அதுலயும் கலந்துக்க மாட்டேன். ஆனா அதுவும் எனக்கு வராது, பேசவும் வராது. சரி, இங்கிலீஷ் நல்லா பேசணும்னா இங்கிலீஷும் எனக்கு சுத்தமா வராது. தமிழ் வருமா, தமிழ்ல 2த்துலயுமே ஃபெயில் ஆவேன். எதுவுமே இல்லாம வாழ்க்கையில ஒரு லட்சியமே இல்லாம நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்படிதான் நான் என் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. நான் பாட்டுக்கு விளையாண்டுகிட்டே இருப்பேன். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு 9th ஃபெயில் ஆனோம், ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன்னா நம்மளோட மோசமா படிச்சவங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க, நம்ம மட்டும் ஃபெயில் ஆயிட்டோமே, இப்படி என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு சொல்லி இப்படியே இருந்துச்சு. இதோட படிப்பை நிப்பாட்டிடலாம்னு கூட நினைச்சேன் சில நாட்கள்ல. அப்புறம் 9வது திருப்பி படிச்சுட்டு 10வது படிச்சேன். ஏதோ இவங்க சிஸ்டர் மூலியமா பிரேயர் பண்ணி, இப்படி ஒரு மீட்டிங் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க. சிஸ்டர் பிரேயர் பண்ணி விடுவாங்க. ஒரு பரீட்சைக்கு முன்னாடி இவன் சுவாமி பாஸ் ஆகணும், 10th ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பரீட்சைக்கு நான் படிக்கிறேன்னு இல்லையா அவங்கள்ட்ட பிரேயர் பண்ணிட்டு போவேன். ஏதோ ஒரு 72%, 73% 10th வாங்கினேன். பாஸ் ஆக்கிட்டார் எஸ்பா என்ன. அதுவும் நான் கிடையாது. 12வது அப்படியே 11, 12 சேர்த்து விட்டாங்க. படிச்சுக்கிட்டு இருந்தேன். 12வதுல ரிவிஷன் சொல்லி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் வைப்பாங்க. எனக்கு தெரியல, பப்ளிக் முன்னாடி வைப்பாங்க. அதுல செகண்ட் ரிவிஷன் நினைக்கிறேன். செகண்ட் ரிவிஷன்ல அப்பயும் நான் 12th எதுலயுமே பாஸ் ஆனது கிடையாது. ஹாஃப்லி, குவார்டர்லி எதுலயும் நான் பாஸ் ஆனது கிடையாது. எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல மேக்ஸ் நினைக்கிறேன். மேக்ஸ்ல முட்டை மார்க் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல 12th. அப்ப பேரண்ட்ஸ் கூட்டு வர சொன்னாங்க. பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன் முடிஞ்சிட்டு பப்ளிக் நடக்க போகுது. ஹால் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டாங்க கையில. அப்ப சொன்னாங்க இது மாதிரி என்னோட தாயை தான் கூட்டு வர சொன்னாங்க. வந்தோடனே அங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் மீட்டிங் மாதிரி போட்டு, இந்த வரை நாங்க ஸ்கூல்ல 100% ரிசல்ட் வாங்கலாம்னு இருக்கோம், உங்க பையனால அது போயிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்ப இவனை பரீட்சை எழுத விடாம நிப்பாட்டவும் முடியாது, ஹால் டிக்கெட்டும் கொடுத்தாச்சு, ஏதாச்சும் படிக்க வைங்க, ஏதாச்சும் பண்ணி பாஸ் பண்ண வைங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. சோ 12th பப்ளிக்கு முன்னாடி நடந்த பரீட்சையில முட்டை வாங்கினேன் மேக்ஸ்ல. இப்படிதான் என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 12th பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி இப்படி ஒரு மீட்டிங் கூட இல்ல, வீட்டுல போய் ஸ்பெஷலா சிஸ்டர்ட்ட பிரேயர் பண்ணிட்டு போவேன். ஒரு பரீட்சைக்கு முன்னாடியும் படிக்கிறனோ இல்லையோ அவங்க கொடுக்குற ஒரு பிரேயர் எடுத்து படிச்சுட்டு பரீட்சைக்கு போயிட்டு இருந்தேன். ஏதோ தேவ சித்தம் நான் பாஸ் ஆகணும்னு சொல்லி, அதனால ஏசப்பா என்ன 12th பாஸ் பண்ண வச்சுட்டாரு. முட்டை வாங்கின மேக்ஸ்ல 160 எடுக்க வச்சாரு. 80%. எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியல, எடுக்க வச்சாரு. இது யார் பண்ணாருன்னா நான் கிடையாது, இது ஏசப்பா தான் செஞ்சார். அவரை நான் தேட கூட இல்ல, அவங்க பிரேயர் பண்ணி விட்டாங்க. அந்த பிரேயர் பண்ணதுல நான் 73% வாங்கினேன் 12th. இப்படி போயிட்டு இருக்கப்ப பல காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். அப்ளை பண்றப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் போலாம், மேக்ஸ் போலாம், இது போலாம், அது போலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா காலேஜுக்கு அப்ளை பண்ணி ஒரு காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்கல. இன்ஜினியருக்கும் போட முடியாது, 60% கட் ஆஃப் கிடையாது. 50 நம்ம தான். கெமிஸ்ட்ரியில 100 தான் வாங்கினேன், 200க்கு. அதுல 50% தான் இருந்துச்சு. இன்ஜினியரிங் காலேஜும் காசு கொடுத்து வாங்க முடியாது. சரி, எந்த காலேஜ்ல போனா, ஜோசப் காலேஜ்ல எங்க அண்ணன் ஏற்கனவே படிச்சுட்டு போனனால அந்த காலேஜ்ல பிரின்சிபல் எல்லாம் தெரியும். அங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸுக்கு எல்லாம் போட்டிருந்தோம். மார்க் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அங்கேயும் எனக்கு சீட் கிடைக்கல.
சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி அவங்க காலேஜ் பிரின்சிபலை போய் பார்க்க போனோம். எல்லா காலேஜும் ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு மட்டும் சீட் கிடைக்கல. போய் பிரின்சிபலை பார்த்ததுக்கு நீங்க ஒரே ஒரு கோர்ஸ்ல சீட் இருக்கு, அது யாரும் சேர மாட்டாங்க, வேணா உங்க தம்பியை சேர்ந்து படிக்க சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இது கோர்ஸ் பேரு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது மேக்ஸ் சம்பந்தமானது, கொஞ்சம் கஷ்டமானதான், புள்ளியல்னு சொல்லுவாங்க. அதை சரி வேற எதுவும் கிடைக்கலன்றதுக்காக அந்த கோர்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல கொஞ்சமா கடவுளை தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்படியே நம்ம வாழ்க்கை போயிட்டு ஒரு லட்சியம் இல்லாம இருக்கே, எதுலயுமே நமக்கு வந்து ஒரு வெற்றி இல்லாம இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நினைப்பேன். இந்த பேரண்ட்ஸ் டே, ஆனுவல் டே, அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் நடக்கிறப்ப இது மாதிரி ஸ்டேஜ் இருக்கும், தூரத்துல இருந்து பார்ப்பேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்க மேல போய் ஏதாச்சும் வாங்க மாட்டோமா பிரைஸ், அட்லீஸ்ட் எதையாச்சும் ஸ்போர்ட்ஸ்லயாச்சும் ஒரு பிரைஸ் வாங்க மாட்டோமான்னு நினைச்சிருந்திருக்கேன் நான். அப்படி இருந்தேன். ஆனா இது வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த ஸ்டேஜ் கிட்ட கூட போனது கிடையாது, ஏன்னா எதுலயும் சரியா படிக்காதனால. இது பிஎஸ்சி படிக்கிறப்ப கடவுளை பத்தி சிஸ்டர் சொன்னாங்க கொஞ்சம். இது மாதிரி கடவுள் ஒருத்தர் இருக்காரு, வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படியா பேதையை தெரிந்து கொண்டார்னு. அதுக்காகவே என்ன தெரிஞ்சு கொண்டார் போல இருக்கு ஏசப்பா. சுத்தமான படிக்காம எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம சுத்த மக்கா இருந்த என்ன கடவுள், நான் அவரை தெரிஞ்சுக்கல, அவர் என்ன தேடி வந்தாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து அவர் யாரு அப்படின்னு சொல்லி நான் தேடி போறப்ப அவர் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா வரதை என்னால உணர முடிஞ்சிச்சு. இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் இயர் நான் படிக்கிறப்ப காலேஜ் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்ட் ஜோசப்ஸ்ல படிக்கிறப்ப செகண்ட் இயர்ல ரொம்ப எப்படி சேரக்கூடாத பசங்களோட சேர்ந்து படத்துக்கு, இது மாதிரி தியேட்டருக்கு நான் போனதே கிடையாது சின்ன வயசுல இருந்து. சேரக்கூடாத பசங்களோட சேர்ந்து படத்துக்கு அது இதுக்குன்னு போய் சுத்தமா காலேஜுக்கு வரது கிடையாது. காலேஜுக்கே போகாம 60 நாள் அட்டண்டன்ஸ்னா 30 நாள் 40 நாள் லீவ் போட்டுட்டேன். வெறும் படம் தான், காலைல ஒரு படம், மதியானம் ஒரு படம், சாயந்தரம் ஒரு படம் பார்த்து வாழ்க்கை இப்படி போயிருச்சு. உடனே காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் கூப்பிட்டு இவன் வந்து பரீட்சை எழுத முடியாது, அதனால இவன் இந்த செமஸ்டர் ஃபுல்லா இவன் வந்து எழுத முடியாதுன்னு சொன்னாங்க. 6 சப்ஜெக்ட் மொத்தம், அதுல 6 சப்ஜெக்ட் என்னால எழுத முடியல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எப்படின்னா அந்த 6 சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதுல அந்த ப்ராபபிலிட்டி தியரின்னு வரும், அதுக்கப்புறம் ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ், அது வாயில கூட நுழையல, இது மாதிரி பல கஷ்டமான பேப்பர்ஸ் வரும். அதுல ஃபெயில், ஒரு தடவை ஃபெயில் ஆயிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு 1985ல இருந்து பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க 2005 வரைக்கும். 20 வருஷமா சில பேர் பரீட்சை எழுதி பாஸ் ஆகாம இருக்காங்க. அவ்வளவு கஷ்டமான பேப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுல நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து ஃபெயில்னு சொல்ல முடியாது, பரீட்சை எழுத விடல என்ன. ரொம்ப கஷ்டப்பட்டு சரி 6 பரீட்சை எழுதல. அடுத்த செமஸ்டர்ல வந்து 4வது செமஸ்டர்ல 3வது செமஸ்டரோட 6 பேப்பர் எழுதணும், 4வது செமஸ்டரோட 6 பேப்பரும் நான் எழுதணும். அப்பதான் நான் வந்து கடவுளை தேடுறதுக்கு ஆரம்பிச்சேன். சரி இது மாதிரி ரொம்ப மோசமா போச்சு, ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு, காலேஜ்லயும் அவமானம், வீட்லயும் அவமானம், இவன் எதுக்குதான் இருக்கான், தண்டசோர் தான் இவன், இவனை படிக்க வைக்காம பேசாம விட்டு இருந்திருக்கலாம், இப்படி படிக்க வச்சு நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி வீட்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடவுளை இவங்க சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை பத்தி தேட ஆரம்பிச்சேன் சிஸ்டர் சொன்ன உடனே. அப்படி அந்த 4th செமஸ்டர்ல ஏஸ்பாவனை தேட ஆரம்பிச்ச உடனே 2 பரீட்சையும் 12 பேப்பர் மொத்தம் எழுதினேன் 4th செமஸ்டர்ல. 12 பேப்பர்ல அதாவது ரெகுலரா எழுதின பசங்களை விட அதிக மதிப்பெண் நான் பெற்றேன். எப்படின்னு தெரியல, இது கடவுள் தான் செஞ்சாரு. ரெகுலரா எழுதின பசங்க அந்த 3rd செமஸ்டர்ல 78% தான் ஃபர்ஸ்ட் மார்க். ஆனா நான் வந்து அரியர்ஸ் தான் எழுதினேன். அரியர்ஸ் எழுதி என்னோட மார்க் வந்து 84% வந்துச்சு 6 சப்ஜெக்ட்லயுமே. இதெல்லாம் இது காலேஜே ஆச்சரியப்பட்டுச்சு, என்ன செமஸ்டர்ல ஃபெயில் ஆனா திடீர்னு வந்து இவ்வளவு படிச்சு பிரைஸ் எல்லாம் வாங்குறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா இது கடவுளை தேடினால. ஒவ்வொரு நாளும் காலைல எந்திரிச்ச உடனே பிரேயர் பண்ணிட்டு பைபிள் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு தான் படிப்பேன். படிச்சதுக்கு அப்புறம் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து பிரேயர் பண்ணிட்டு தான் பரீட்சை எழுதுவேன். நான் என்ன எழுதுனேன்லாம் கிடையாது, ஆனா எழுதுனதுக்கு எல்லாத்துக்கும் 80க்கு மேல எனக்கு மார்க் வந்துச்சு. அப்பயே நான் முட்டாளா தான் இருந்தேன், எனக்கு கடவுளை தேடிட்டு இருந்தேன். இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலேஜ்ல எம்பிஏ வந்து படிக்கணும்னு சொல்லி கடவுள் சொன்னாரு. இது மாதிரி இந்த ஜபா வந்து எம்பிஏ படிக்க வைங்கன்னு சொல்லி சிஸ்டர் மூலமா வெளிப்படுத்தினாரு. அப்படி இருக்கிறப்ப எம்பிஏ படிக்கிறதுக்கு சில குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு, அது என்கிட்ட சுத்தமா இல்ல. என்ன வேணும்னா முதல்ல வந்து பிசினஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், பாலிடிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே நான் பேப்பரும் படிக்க மாட்டேன், பிசினஸ் பத்தி எனக்கு தெரியாது, இது பாலிடிக்ஸ் பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஃப்ளூயன்சி கொஞ்சம் நல்லா இருக்கணும். இங்கிலீஷ் வந்து நல்ல பேசினாதான் அந்த எம்பிஏக்கெல்லாம் எடுப்பாங்க. இன்டர்வியூ இல்லைன்னா அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா குரூப் டிஸ்கஷன் சொல்லி ஒன்று வைப்பாங்க, அதுல கண்டிப்பா நான் வந்து உள்ள போனேன்னா ஃபெயில் ஆயிருவேன். ஸோ இப்படி வந்து எம்பிஏ எப்படி நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப அப்பயும் சரி பிரேயர் பண்ணிட்டு போலான்னு சொல்லி போறப்ப ஒரு காலேஜ்ல எனக்கு சீட்டு கிடைச்சிச்சு. இந்த பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிக்கிறப்ப காலேஜ் ஒரு செமஸ்டர் ஃபெயில் ஆனா கூட கடவுள் ஏசப்பா வந்து என்ன வந்து காலேஜ் செகண்டா வர வச்சாரு. அதனால கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். 82% வாங்க வச்சாரு பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவர் தேடினதுக்கு அப்புறம். ரொம்ப கஷ்டமான இது சப்ஜெக்ட்ல. பின்பு அதுக்கப்புறம் இந்த எம்பிஏ வந்து ஏசப்பா சொல்லி நான் படிக்க போனேன். போறப்ப ஒரே ஒரு காலேஜ்ல தான் எனக்கு சீட் கிடைச்சிச்சு. அந்த காலேஜ்ல எப்படின்னா இன்டர்வியூ கிடையாது, இது குரூப் டிஸ்கஷன் கிடையாது. இது ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருந்தா கூட நான் பாஸ் ஆயிருக்க மாட்டேன். காலேஜ்ல எனக்கு சீட் கிடைச்சிருக்கு, அதனால இங்கிலீஷ் வராது. சரின்னு காலேஜ்ல எனக்கு இடம் கிடைச்சிருச்சு. கடவுள் கிருபையில எனக்கு ஒரே ஒரு சீட் இருந்துச்சு, அது
கிடைச்சிருச்சு. அது எங்கன்னா நம்ம தஞ்சாவூர்ல இருக்க வல்லம்ல இருக்க அந்த சாஸ்திரான்னு ஒரு காலேஜ், நல்ல பெரிய காலேஜ். அதுல எம்பிஏல எனக்கு சீட் கிடைச்சது. எம்பிஏல நான் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப கடவுளை ரொம்ப நான் தேட ஆரம்பிச்சேன். இங்க பிஎஸ்சியில கொஞ்சமா தேட ஆரம்பிச்சேன்னா இதுல கொஞ்சம் அதிகமாவே தேட ஆரம்பிச்சேன். படிச்சு என் வாழ்க்கை நல்ல இது கடவுளோட ஒரு ஐக்கியம் வந்துச்சு எனக்கு. இப்படி நான் போயிட்டு இருக்கப்ப காலேஜ் அந்த எம்பிஏ வந்தவங்க எல்லாமே பிஇ முடிச்சுட்டு பிகாம் முடிச்சுட்டு தான் படிப்பாங்க. யாரும் பிஎஸ்சி முடிச்சுட்டு முக்கால்வாசி எம்பிஏ வரமாட்டாங்க. அதுல பினான்ஸ் பேப்பர்னு இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. பினான்ஸ், இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து பிஇ பிகாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இருந்தாலும் நான் வந்து அதுல படிக்கிறதுக்கு கடவுள் எனக்கு கிருபை செஞ்சாரு. காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப எல்லாத்துலயும் நல்ல மார்க் வாங்கி தருவார். நான் சில பேப்பர்ஸ் எல்லாம் உண்மையை சொல்லணும்னா சில பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த பினான்ஸ்ல எல்லாம் 2 சம் தான் சில பேப்பர்ஸ் நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு நான் வீட்டுல வந்து சொல்லியிருக்கேன், இந்த சப்ஜெக்ட் நான் ஃபெயில் ஆயிடுவேன் போல இருக்கு, ஏஸ்பா சொன்னாரு அதனாலதான் நான் படிச்சேன், இப்ப இதுல ஃபெயில் ஆயிடுவேன் போல இருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஒரு தடவை. காலேஜ்ல மொத்தம் 120 பேரு. அந்த பினான்ஸ் வந்து படிச்சுட்டு வந்தவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க கிட்டத்தட்ட. ஒரு 20 பேர் தான் இந்த ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாம வந்தவங்க. அதுல நான் ஒருத்தன். அந்த பரீட்சையில வந்து நான் ஃபெயில் ஆயிடுவேன் போல, நான் 2 சம் தான் எடுத்திருக்கேன், 2 சம் தான் எழுதிருக்கேன். அது 10 மார்க் கொஸ்டின், 20 மார்க்கோ 30 மார்க் தான் எனக்கு வரும். 100 மார்க்ல நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்னேன். இவங்க சொன்னாங்க, இல்ல கடவுள் சொன்னதை நீ எடுத்து படிச்சிருக்க. சிஸ்டர் சொன்னாங்க, கடவுள் சொன்னதை நீ எடுத்து படிச்சிருக்க, கடவுள் கண்டிப்பா கைவிட மாட்டா, நீ பிரேயர் பண்ணிக்கோ, நானும் பண்றேன்னு சொன்னாங்க. பிரேயர் பண்ணாங்க. அந்த பரீட்சையில வந்து 120 பேர் மொத்தம் எழுதினாங்க அந்த எம்பிஏல அந்த பினான்ஸ் பேப்பர். அந்த 120 பேர்ல 115 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, 5 பேர் தான் பாஸ் ஆனாங்க. அந்த 5 பேர்ல நானும் ஒருத்தன் பாஸ் ஆயிட்டேன். வெறும் 2 சம் தான் போட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன். இதுல எல்லாத்துலயும் என்ன ஒரு பியூட்டினா, அந்த 5 பேர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க். அதுல 80% மேலன்னு சொல்லி வந்துருந்துச்சு ரிசல்ட். இது யார் பண்ணானா கடவுள் தான் பண்ணாரு, நான் பண்ணல. ஏன்னா நான் எழுதுன 2 கொஸ்டின் தான், மீதி அவர் எழுதி ஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு போல இருக்கு. வந்தப்ப அதுலயும் 80க்கு மேல வாங்க வச்சாரு. அப்படியே வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. காலேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருந்தான் காலேஜ்ல, எம்பிஏல. அவன் 92-93% வாங்கிட்டு இருப்பான். நான் வந்து 88 அப்படி வாங்கிட்டு இருந்தேன். காலேஜ் முடிகிற சமயத்துல கடைசி செமஸ்டர் வரப்ப 6 பேப்பர் மொத்தம் எழுதணும் எம்பிஏல. அப்படி எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் நான் எம்பிஏ சேர்றப்பே கடவுள் வந்து சிஸ்டர்ட்ட வெளிப்படுத்தியிருந்தார், இந்த மாதிரி இவன் காலேஜை விட்டு வெளியே வரப்ப வந்தா காலேஜ்ல ஃபர்ஸ்டா இருப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எப்பொழுதும் நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து கடைசி செமஸ்டர் வரைக்கும் எல்லாத்திலும் நான் செகண்டா தான் வந்துட்டு இருந்தேன். அந்த இன்னொரு பையன் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்தான். அவன் 92-93% வாங்கினா, நான் வந்து 88% இருந்தேன் எல்லாத்துலயும் வரிசையா. இந்த கடைசி செமஸ்டர்ல மட்டும் முந்த முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் மார்க் போடுவாங்க. நடக்கப்ப எப்படி கடவுள் வந்து நம்மள ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் சொல்லியிருக்காங்க, சேர்றப்ப நம்ம எப்படி இது செகண்ட்ல தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு விசுவாசத்தோட ஏஸ்பா மேல பாரத்தை போட்டுட்டு நான் பாட்டுக்கு படிச்சு பரீட்சை எழுதினேன். பரீட்சை ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வரப்பையும் தெரியாது யாருக்கும். கான்வெகேஷன் டேன்னு சொல்லி ஒண்ணு வைப்பாங்க, அது வரைக்கும் தெரியாது. ரிசல்ட்டும் வந்துச்சு, ரிசல்ட் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கான்வெகேஷன் டேல எல்லாம் உள்ள போய் 120 பேர் வந்திருக்கப்ப இது மாதிரி ஒரு பெரிய ஆள் வந்து பிரைஸ் கொடுத்தாரு. இது அவர் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, ஜபா நீ தான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. என்னால் நம்ப முடியல, இல்லையே சான்ஸே இல்லை, இன்னொரு பையன் தான் என்னோட பயங்கர பெர்சன்டேஜ் டிஃபரன்ஸ், கடைசி செமஸ்டர்ல எப்படி முந்திருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி. இல்ல நீ கடைசி செமஸ்டர்ல 6 சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 வாங்கியிருக்க, 6 பேப்பர் எழுதுனேன், 6 சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 கடவுள் வாங்க வச்சாரு. அந்த பையன் வந்து 6 சப்ஜெக்ட்ல கொஞ்சம் மாறி வந்து என்னோட பெர்சன்டேஜ் எப்படி டிஃபரன்ஸ்னா, அந்த பையனோட பெர்சன்டேஜ் 92.02, என்னோடது 92.04. அந்த 0.02% எனக்கு கோல்டு மெடல் தந்தாங்க சாஸ்திரால. சோ கடவுள் வந்து என்ன அப்படி உயர்த்தினாரு. இது என்னால வந்ததில்ல. ஒன்பதாவதுல ஃபெயில் ஆகி படிப்பே சுத்தமா வராம இங்கிலீஷும் தெரியாம இப்படி இருந்த என்ன கடவுள் வந்து சொன்ன மாதிரி அவரை தேடினால என்ன வந்து சாஸ்திரால கோல்டு மெடல் வாங்க வச்சார் 120 பேருக்கு மத்தியில. சோ இது யாரால வந்துச்சுன்னா, இது ஜபாவால வரல, இது இயேசு கிறிஸ்துவால வந்துச்சு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் உண்மையான தேவன். அவர் நீங்க சும்மா தேடி பாருங்க. நீங்க இப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து ஃபெயில் ஆக போறீங்க அப்படின்னு ஒரு இதுல இருக்கலாம். இல்ல நான் மார்க்கே வாங்க முடியாது, இனிமேல் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது, 60% கூட வாங்க முடியாதுன்னு இருந்தீங்கன்னா, என் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா அவரை தேடி பாருங்கன்னா, சுவாமி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்க தான் கடவுள்னு சொல்றாங்க, இது சொல்றது உண்மையா இருந்தா என்ன வந்து இந்த பரீட்சையில பாஸ் பண்ணுங்க, நீங்க தான் கடவுள் நான் நம்புறேன்னு சொல்லி பாருங்க. இதுதான் நான் செஞ்சேன். இதை நீங்க செஞ்சு பாருங்க. கட்டாயம் இது மாதிரி ஒரு மீட்டிங் போடுறப்ப நீங்களும் என்ன மாதிரி ஏறி சாட்சி சொல்லிட்டு இருப்பீங்க. இது ஏன்னா இது கடவுள் வந்து உண்மையான கடவுள். அது மாத்திரம் இல்லாம வெறும் நான் அவரை தேடின உடனே வெறும் காலேஜ்ல இது படிப்புல மட்டும் என்ன உயர்த்தல, எனக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலை வாங்கி தந்தாரு. அந்த வேலையும் எப்படி அவர் வாங்கி தந்தாரு அப்படின்னா, இங்கிலீஷே தெரியாத எனக்கு இங்கிலீஷ் பேசுற ஒரு கம்பெனில வேலை வாங்கி தந்தாரு. ஹெச்ஆர் கன்சல்டன்ட் ஒரு ரோல். அது என்னன்னா, பெரிய பெரிய ஆளுங்க, இப்ப யாருன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் இருக்கும், இன்ஃபோசிஸ், காக்னிசன்ட், இது மாதிரி இந்தியால லீடிங் கம்பெனிஸ் இருக்கும். இதுல உள்ள சிஇஓ, இந்த சிடிஓன்னு சொல்லி டாப் லெவல்ல இருப்பாங்க. அவங்களோட சம்பளம் மாத வருமானம் எவ்வளவு இருக்குன்னா, ஒரு 1 கோடி 2 கோடி இருக்கவங்க மாத வருமானம் மட்டும்.
இவங்கள மாதிரி ஆளுங்க வந்து என்கிட்ட வந்து நான் அவங்களுக்கு வந்து வேலை வாங்கி தர அளவுக்கு என்ன வந்து உயர்த்தி வச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி எங்க வேலை இருக்குன்னு கேட்டு நான் இவங்களை வந்து இன்டர்வியூ பண்ணி பிளேஸ் பண்ற ஒரு ரோல்ல இருக்கேன். என்னோட மாத சம்பளம் வந்து கடைசி வருஷம் வந்து என்னோட மாத சம்பளம் 1,00,000 இருந்துச்சு. இப்ப அந்த வேலையும் நான் விட்டுட்டேன். கடவுள் சொல்லி என்ன வந்து புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க சொன்னாரு. ஸோ என்னோட அந்த கடைசி வேலையும் விட்டுட்டு இப்ப வந்து புதுசா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். கம்பெனி எப்படின்னா இதே மாதிரி இந்த வேலையை தான் நான் வாங்கி தர மாதிரி வேலை. எனக்கு கீழே ஒரு 6-7 பேர் வச்சு அவங்களுக்கு 30,000-40,000 சம்பளம் கொடுத்து வைக்கிற அளவுக்கு என்ன வந்து உயர்த்தி வச்சிருக்காரு. இது யார் செஞ்சதுன்னா கடவுள் தான் செஞ்சாரு. நான் 2004 தான் முடிச்சேன் MBA. இப்ப 7-8 வருஷத்துக்குள்ள என்ன வந்து இவ்வளவா உயர்த்தி வச்சிருக்காரு கடவுள். ஸோ இதெல்லாம் வந்து யாரால வந்துச்சுன்னா இது ஏஸ்பாவால மட்டும்தான் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களால முடியல, நான் அவ்வளவுதான் வேஸ்ட் அப்படின்னு நீங்க யார் யார் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஏஸ்பாவை தேடி, சுவாமி உண்மை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, இந்த அண்ணன் சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க, நான் உங்களை தேடுறேன், என்ன பாஸ் ஆக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. கட்டாயம் கர்த்தர் வந்து உங்களை வந்து உயர்த்துவாரு. நீங்களும் இது மாதிரி ஒரு நாளைக்கு சாட்சி சொல்வீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த சிறு சாட்சியை கர்த்தர் என்ன சொல்ல வச்சதுக்காக கர்த்தர் நான் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.